இப்போதைக்கு இருந்தால் உடனடியாக கொண்டு ஒப்படைக்கணும். ஊழல் லஞ்ச ஆணைக்குழு இருக்குது, நிறைய விசாரிக்கப்படுது. என்ன ஊழல் இருந்தாலும் சரி, நான் அதை ஃபேஸ் பண்ண 6 மாசமா நான் தொடர்ச்சியாக சொல்லி வர விஷயம் உடனடியாக கொண்டு ஒப்படைக்கணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் ஊடகங்களை தொடர்ச்சி சொல்லி வரேன். உடனடியாக ஒப்படைச்சு அதை விசாரிப்பாங்க. எந்த பிரச்சனை முதலாவது விஷயம். 2வது விஷயம், தேசிய பட்டியல் எவ்வளவு பொறாமை என்கிற விஷயமா இது விளங்க முடியும். ஏனண்டா அவங்க சொல்றாங்க தோற்கடிக்கப்பட்டாங்களே கொடுக்கப்படாது. அவங்க தோற்கடிக்கப்பட்டதுக்கு பிறகு அப்துல் ரஹ்மான் ரவுஃபா வீட்டுல 2 நாளா 20 ரூபா கிடந்தார் தேசிய பட்டியல் கேட்டு. ஷிபிலி ஃபாரூக் தோற்கடிக்கப்பட்ட ஷிபிலி ஃபாரூக் 2 நாள் கிடந்தார் தேசிய பட்டியல் கேட்டு. அவர் விரட்டி எடுத்து போதான் ஊருக்கு போய் சேர்ந்திருக்காங்க. அவங்க தோல்வி அடைஞ்சு போட்டு போய் தேசிய பட்டியலை கேட்டு போட்டு நாங்க தேசிய பட்டியல் வந்த உடனே இது ஜனநாயகம் இல்லை, இது நல்ல ஆட்சியுடைய அம்சம் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு அதை கொடுத்தா நல்ல ஆட்சியுடைய அம்சம். இது முன்னுக்கு எல்லாரும் தான். அவங்க நாங்க எதை செஞ்சாலும் நாங்க ஒரு கூட்டத்தை போட்டு சாப்பாடை கொடுத்தா நல்ல ஆட்சி இல்லை, அவங்க கூட்டத்தை போட்டு சாப்பிடுறதா நல்ல ஆட்சி. இது அப்துல் ரஹ்மானுடைய தனிப்பட்ட பொறாமை, காழ்ப்புணர்ச்சி. கடந்த 25 வருஷமா அவர் அப்துல் ரஹ்மான் எல்டிடி என்றும் டெலோ என்றும் தொடர்ச்சியாக ஒரு இயக்கங்களை வச்சு நிறுத்துவார். இப்ப கடைசியாகத்தான் இந்த முறை முஸ்லிம் காங்கிரஸ் எழுத்தார். ஆகவே இவர் முஸ்லிம் காங்கிரஸ் இல்லை, முஸ்லிம் காங்கிரஸ் ஆயுதமாக பயன்படுத்தி என்ன தோக்கடிக்கிறது பயன்படுத்தப்பட்டது. ஆகவே இவருடைய நடவடிக்கை. இவரை நான் இந்த வகை கணக்கு எடுக்கல. ஆனால் இவருடைய பொறாமை, இவருக்கு எவ்வளவு தூரம் பொறாமை இருக்காரு எவ்வளவுங்கிறத நேற்று ஒரு மனுஷன் போய் ஒரு ஊருக்கு எம்பி தாங்கன்னு கேட்பான். இலங்கை முழுக்க போய் தேசிய பட்டியலே எங்க எம்பி தாங்கன்னு கேட்காங்க. தந்தை எம்பியை எடுங்க சென்ற முதலாவது துரோகி தான் அப்துல் ரஹ்மான். இந்த நாட்டில் வேற ஒருத்தருமே இந்த நாட்டில் போய் அட்டாலஜி தாங்க, வன்னிக்கு தாங்க, ட்ரிங்கோவு தாங்க, சம்மாந்துரை தாங்கன்னு ஒவ்வொரு ஊரா எம்பி வேலை கேட்காங்க. ஒரு ஊரு காத்தாங்குடிக்கு கொடுத்த எம்பியை வானாண்டு பதங்கன்னு சொன்ன முதலாவது ஒரு ஆள் இலங்கையில் அப்துல் ரஹ்மான். எவ்வளவு தூரம் அவரோட அறிவும் அடிமட்டமும் பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் இருக்குது. என்னுடைய சமிதி பெண்கள் தலைவி காயப்பட்ட ஹாஸ்பிட்டலியா தண்ட கட்சி என்று சொல்ற கேவலமான ஒரு அரசியல் தான் அப்துல் ரஹ்மான். அதை முஸ்லிம் காங்கிரஸ் பயன்படுத்துகின்றது அந்த விஷயம். இந்த கடந்த கிழக்கு மாகாண சபை தேர்தலின் போது உங்களால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிறுத்தப்பட்ட 3 மாகாண சபை உறுப்பினர்களாக தெரிவிக்கப்பட்டார்கள். அதாவது முன்னாள் துறை தவிசாளர் MS சுபைர் உட்பட இருக்கிறார். அதில் இப்போ ஏற்கனவே இருந்த அலிசாயிர் மௌலானா முஸ்லீம் காங்கிரஸில் பிரிந்து முஸ்லீம் காங்கிரஸ் இணைந்து பாராளுமன்றத்திற்கு வெற்றி பெற்றுள்ளார். இதனால் அந்த குறித்த பதவியில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது. அந்த வெற்றிடத்திற்கு யார் நிறுவப்படுவார்? அந்த வெற்றிடத்துக்கு மாவட்டத்தில் அடுத்த வாக்குகளை பெற்றவர். நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு நடைமுறை யார் அடுத்த வாக்குகளை போடுறாரோ அவர் தான் போறாரு. ஆனால் கட்சி தான் தீர்மானிக்கும். மேலான செல்ல முடியாது. இந்த சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு கட்சி தான் தீர்மானிக்கும். அதே ஜனாதிபதி தான் தீர்மானிக்கும். ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் மெம்பர்ஷிப்பாக இருந்து போனதுக்காக முஸ்லீம் அப்படி நியமிக்கிறது தஜ்வல் குறைவா? கட்சி தான் தீர்மானிக்கும். நாங்கள் தீர்மானிக்க முடியாதுன்னா இப்ப கட்சி செயலாளர், கட்சியுடைய தலைவர், அதிமேதரி ஜனாதிபதி தான் தீர்மானிப்பாங்க. அதாவது இலங்கை முழுக்க இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் கட்சி தீர்மானிக்கும். இந்த